அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான மிதுன ராசியில், அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் புதன் மற்றும் சூரியன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவுகள். புதன் ஆதித்ய யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த சூரிய பகவான், அதாவது சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய இணைவு. சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டிற்கான அதிபதி. புதன் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திற்கான அதிபதி மற்றும் 10ஆம் வீட்டிற்கான அதிபதி. அதாவது கலஸ்தரஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடியவரும் கர்மஸ்தானாதிபதி என்று அழைக்கக்கூடியவரும் இந்த புதன் பகவான். அப்போ 7 மற்றும் 10ஆம் வீட்டிற்கான அதிபதி. இந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புதன் ஆதித்ய யோக காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதம் 15ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கு. ஸோ இந்த நிகழ்வு காலகட்டங்கள், இந்த சூரிய பகவான் ஒருவருக்கு நிர்வாக திறமையும் தலைமை பண்பு வகிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடியவர். புதன் ஒருவருக்கு கல்வியையும் வித்தையையும் புத்தியையும் தரக்கூடியவர். இந்த 2 கிரகங்களுடைய இணைவு காலகட்டங்களில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகள் தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். வைராகிய குணம் படைத்தவர்கள் அப்படின்னே சொல்லாங்க. தனக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா அது சரிங்க, தப்பு அப்படின்னு பட்டுச்சுன்னா அது தப்பு. அப்போ எல்லா விதத்திலையும் பிடிவாத குணத்தை கொண்டவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. தன்னுடைய பிரச்சனைக்கு, அதாவது தன்னுடைய விஷயத்தில் ஒருத்தர் நமக்கு துரோகம் பண்ணிட்டார் அப்படின்னா, அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்கள மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தைரிய குணம் படைத்தவர்கள். ரொம்ப வைராக்கியம் அப்படிங்கிறது ஜாஸ்திங்க. எந்த சூழ்நிலையிலையும் அந்த வைராக்கியத்தை விட்டு கொடுக்காத நபர்கள் அப்படின்னு. குருவோடைய ஆதிக்கத்தில் இருக்கிறனால எல்லா அறிவும் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், பட்டம், பதவிகள்லாம் உங்களை தேடி வரக்கூடிய தருணம் அப்படிங்கிறத சொல்லலாங்க. ஸோ எல்லா விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செய்யக்கூடிய நபர்கள். ஒரு விஷயத்தை கரெக்டாக முடிவு பண்ணி அதை தெளிவான முறையில் செயல்படுத்தக்கூடிய நபர்கள். பட் எல்லாத்துக்குமே நல்லது தாங்க செய்கிறோம், நமக்கு மட்டும் ஏன் மற்றவங்க கெடுதல் பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து அவங்களுக்கு உதவி செய்கிறோன்னு நமக்கு மட்டும் அது மூலமாக உபத்திரம் மட்டும்தான் தேடி வருது. நல்லதை செய்ய போய் இன்றைக்கி கெட்ட பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. நம்ம யாரை நம்புகிறோமோ அவங்களே நமக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலைகள், அடுத்தவங்களை நம்பி நம்பியே இன்றைக்கி ஏமாந்தது மட்டும்தான் மிச்சங்க. இந்த நிலையெல்லாம் எப்போ தான் மாறுங்க, தனக்கு நடக்க வேண்டிய சில நல்ல விஷயங்கள்லாம் எப்போ தான் நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த 7ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தரஸ்தானத்தில் அந்த 2 கிரகங்களுடைய இணைவுகள் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணம். உதாரணமாக தொழில் ரீதியாக நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். நிறைய குழப்பங்கள் இருந்துருப்பீங்க. என்னடா ஒரு காலத்தில் ஒவ்வொன்றும் வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டு இருந்தோம், இன்னைக்கு யாருடைய கண்ணு பட்டுச்சுன்னே தெரியல, எல்லாத்தையுமே இழுத்து மூடுற அளவுக்கு சில சூழ்நிலைகள், தொழிலில் நிறைய தடைகள், எதிர்ப்புகள், பகைகள் அப்படிங்கிறத தான் சம்பாதிச்சு வச்சுருக்கோம். லாபம் வரலைனாலும் பரவாயில்லைங்க, நஷ்டம் இல்லாமல் இருந்தால் போதாதான். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்லாத்தையுமே இழந்து நிற்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை நிலையே மாறிடுச்சு. நான் செஞ்ச சின்ன தப்புனால இன்றைக்கி என்னுடைய வாழ்க்கையே மாறி போச்சுங்க. என்னோடய பிஸ்னஸை சரியான விதத்தில் ரன் பண்ண முடியல. அடுத்தவங்க ஒரு காலத்தில் பார்த்து பொறாமப்பட்டுட்டு இருந்த காலம் போய் இன்றைக்கி அடுத்தவங்கள பார்த்து நான் இயங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. இந்த பிஸ்னஸை மறுபடியும் எப்படி தான் நடத்த முடியுமான்னு எதிர்பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த தொழில் ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய இணைவுகள் கண்டிப்பாக நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. அப்படி என்னென்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த தொழிலில் வந்துட்டு பெரிய அளவில் நீங்கள் மாற்றம் செய்வதற்கான, அப்போ தொழில் ரீதியாக நிறைய சேஞ்சஸ் பண்ணுவீங்க, நிறைய ஆல்டர்னேட் ஒர்க் பண்ணுவீங்க. எந்த ரூபத்தில் எந்த விதத்தில் வந்து இதை பண்ணோம்னா இந்த பிஸ்னஸை நல்ல லெவலில் கொண்டு போக முடியும், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷனாக இருக்கட்டும், அந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸையே சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், நிறைய மாற்றங்களை பண்ணுவீங்க. இதனால் நஷ்டத்துலேருந்து மீண்டு வந்து லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். புதிய தொழிலை நிறைய பேர் தொடங்குவீங்க, அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் அடிஷ்னலான ஒரு ஆல்டர்னேட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. ஸோ புதிய ஒப்பந்ததாரர்கள் உங்களை தேடி வருவாங்க. அதே நேரத்தில் உங்களுடைய பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது ஆகும். பழைய பார்ட்னர்ஸை ஒதுக்கிட்டு புதிய பார்ட்னர்ஸ் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு, சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப்பே வேண்டாம்னு சொல்லி தனியாக தொழில் செய்வதற்கான அளவுக்கு யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும். தொழிலில் நிறைய மாற்றம் செய்வீங்க. தொழில் ரீதியாக வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறத மேற்கொள்வீங்க. தொழிலில் நல்ல லாபகரமான சூழல் அப்படிங்கிறது கொண்டு போவீங்க. அதே நேரத்தில் இது வரைக்கும் இருந்த வந்து எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க. பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் விலகும். யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்ப்புகளாக இருந்தாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு பகையாக இருந்தாங்களோ அவங்க உங்களை விட்டு விலகுவாங்க. எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லாங்க.
அடுத்ததா வேலையில இருக்கக்கூடிய நபர்கள், கூட வேலை பார்க்குறவங்கள நம்ம எப்படா மாட்டுவோம், எப்படா ஏதாவது தவறு செய்வோம், நம்மள வந்து கார்னர் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கும், நம்மளுடைய உயர் அதிகாரிகள் நம்மகிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு, நம்மள வந்துட்டு ஒரு விதமா வந்து ட்ரீட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஏன்னா, இந்த வேலைய விட்டுட்டு வேற ஒரு வேலைக்கு போயிரலாம் அப்படின்னு பார்த்தா, புதுசா ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வரவே மாட்டேங்குது. இந்த வேலைய விட்டுட்டு வெளிய வரக்கூடிய சூழலும் வந்துருச்சு. நல்லா போயிட்டு இருந்த வேலையவே இன்னைக்கு இழந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாரி ஒரு சில வாய்ப்புகள் வந்துருச்சு. இந்த நிலைகள மாத்தி அமைக்கணுங்க. புதுசா எனக்கு வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா புதிய வேலை வாய்ப்பு உங்கள தேடி வரும். ஏன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி சில முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. அந்த முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. உங்க கூட வேலை பார்க்குறவங்க உங்கள எதிரியா பார்க்கறத விட்டுட்டு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக இருக்கப்போது, காரணமே இல்லாம உங்கள குறை சொல்லிட்டு இருந்த உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுகிட்டு, அந்த பிரச்சனையிலிருந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்கா விலகி, உங்களுடைய வேலைய வந்துட்டு பாராட்டக்கூடிய அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது மாறும். வேலை விஷயமா அந்த வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு உண்டான முயற்சிகள் இந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா நல்ல பலன் குடுக்குங்க. எதிரிகள் வந்து நண்பர்களா மாறுவாங்க. கூட வேலை பார்த்தவங்க கூட உங்கள பார்த்து நல்ல சப்போர்ட் பண்ற அளவுக்கு சூழ்நிலைகள் மாறும். நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய திருமண தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. எல்லாமே நல்லபடியா தாங்க போயிட்டு இருந்துச்சு. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இருந்தது. அத எப்படியாவது வந்து திருமண லெவலுக்கு கொண்டு போலான்னு நெனச்சேன். காரணமே இல்லாம இன்னைக்கு பிரிஞ்சு எல்லாத்தையுமே இன்னைக்கு இழந்துட்டு நிக்கிற மாரி சூழ்நிலை. திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே பயமாயிருச்சு. ஏன்னா நம்ம தேடி போன ஒரு லைஃப் தான் நமக்கு சரியான விதத்துல அமையல. அட்லீஸ்ட் நம்மள தேடி வரக்கூடிய லைஃபாவது நல்லபடியா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அதுவுமே எனக்கு சரியான விதத்துல அமையலைங்க. எனக்கு வரக்கூடிய வரன்கள்லாம் ஏதோ ஒரு காரணத்தினால அது தட்டி தட்டி போயிட்டே இருக்குது. ஸோ நம்ம ஆசைப்பட்டதும் கிடைக்கல. நமக்கு வரக்கூடிய வாழ்க்கையும் நம்ம ஆசைப்பட்ட மாரி மாத்திக்கலான்னா, அதுக்கும் உண்டான யோகங்கள் அப்படிங்கிறது இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் தன்னை தேடி வந்த ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு தன்னை காரணமே இல்லாம தன்னை விட்டு விலகி போயிருச்சுங்க. எந்த தப்புமே செய்யல. எந்த காரணத்துக்கும் நான் வந்து காரணமே இல்ல. எந்த சூழ்நிலைக்கும் நான் காரணம் இல்ல. ஆனா இன்னைக்கு காரணமே இல்லாம என்ன குறை சொல்லி, எல்லா தப்புக்கும் தண்டனை எனக்கு குடுத்து, செய்யாத தவறுக்கு இன்னைக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு, என்னை சுத்தி இருக்கிறவங்க, என் கூட இருந்தவங்கலாம் என்னை விட்டு விலகி போயிட்டாங்க. இதனால வந்து எனக்கு ஒரு திருமண வாழ்க்கையில ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள என்ட்ரி ஆகுறதுக்கு எனக்கு எந்த சூழ்நிலையும் ஏன்னா, ஆல்ரெடி வாங்குன அடியே பெரிய அளவுல இருக்கு. மறுபடியும் அந்த நிலை வந்துச்சு. மறுபடியும் அந்த பிரிவுகள் வந்துச்சுன்னா, இனிமேல் என்னால மீண்டு வர முடியாதுன்னு சொல்லி, வந்த வாய்ப்புகள கூட நெறைய பேர் வந்து தட்டி கழிச்சிருப்பீங்க. இந்த மாரி சூழ்நிலைகள்லாம் இந்த கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த கிரகங்களோட இணைவுகள் இருக்கும்போது, நெறைய விஷயத்துல நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணோம், நம்ம மேல எந்த மிஸ்டேக்கு, யார் என்ன தப்பு பண்ணாங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி, அத வந்து ரெக்டிஃபை பண்றதுக்கான சூழல் அப்படிங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல எதனால பிரச்சனை வந்தது அப்படிங்கிறது தெரிஞ்சு, அத சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வரக்கூடிய வரன்கள் அப்படிங்கிறது கரெக்ட்டான விதத்துல மேட்ச் பண்ணி, அந்த லைஃப்ப வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, யாரு நம்மள விட்டுட்டு போனாங்களோ, அவங்களே நம்மள தேடி வர வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாக்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். அவங்களுடைய தேவைகள நீங்க கண்டிப்பா பூர்த்தி பண்ணுவீங்க. உங்களுடைய பார்ட்னர்ஸுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி குடுத்து, நல்ல விதமான ஒரு அந்யோன்யத்த ஏற்படுத்துவீங்க. அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே முழுமையாக தீரப்போதுங்க. ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு கூட இந்த காலகட்டங்கள்ல குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நீண்ட நாளா வந்து நீங்க எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சி ஒரு நல்ல பங்களிப்பு குடுக்கும். ஒரு வாரிசு இருக்கு. 2வது வாரிசுக்கு உண்டான சில யோக பலன்கள் கூட இந்த காலகட்டங்கள்ல உருவாகும். சொந்தமா தனக்குன்னு ஒரு வீடு வாங்கணும், சொந்தமா ஒரு வண்டி வாகனம் வாங்கணுங்கிற முயற்சிகள் ரொம்ப நாளா நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க. அந்த முயற்சிகள் இதுவரைக்கும் தடைப்பட்டுட்டு இருக்கும். அந்த தடைகள் வந்து மீறி சில அடிக்கல் நாட்டி வைக்கக்கூடிய அளவுக்கு, அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு படி ஏறக்கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் உருவாகும். அப்படின்னா என்ன? ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான பேஸ்மெண்ட்ட போடுறதுங்க. இல்ல ஒரு வண்டி வாகனம் வாங்குறதுக்கு ஒரு அட்வான்ஸ் குடுக்குறது. அதே நேரத்தில இடம் வாங்குறதுக்கு ஒரு இடத்த வித்துட்டு இன்னொரு இடத்துக்கு அட்வான்ஸ் பண்றது. இந்த மாரி சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள்ல உருவாகுங்க. ஸோ நெறைய மாற்றங்கள் செய்வீங்க. வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி மகிழக்கூடியது. இந்த ஆடம்பர பொருட்கள், நகை வாங்கக்கூடியதோ, இல்ல வீடு வாகனங்கள், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. ஆரோக்கியத்தில சில கவனம் அப்படிங்கிறது செலுத்தணும். ஆரோக்கிய ரீதியா நெறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். அந்த பிரச்சனைகள் உங்கள விட்டு முழுமையாக விலகுறதுக்கு மருத்துவ ரீதியாக சில மாற்றங்கள் அப்படிங்கிறது பண்ணுவீங்க. ஹெல்த்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, கரெக்ட்டான நேரத்தில உணவு பழக்கவழக்கங்கள், கரெக்ட்டான தூக்கம் இது மூலமா உங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்கள விட்டு முழுமையாக விலகும். கல்வி ரீதியாக சில மாற்றங்கள் இருக்கும். நீண்ட நாள் ஞாபக மறதிகள் குறையுங்க. கல்வியில கொஞ்சம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்க போதுங்க. நீங்க விருப்பப்பட்ட துறையை தேர்வு செய்வதற்கான யோகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எப்படியாவது இந்த கடன அடைப்பதற்கான சில முயற்சிகள் எடுப்பீங்க. அதுக்கு தேவையான பணம் உங்களுடைய சேமிப்பில் இருந்தோ அல்லது அதுக்கு உண்டான முயற்சிகள் யார்கிட்டயாவது வரவேண்டிய தொகைகள் அது லோன் மூலமாகவோ எப்படியாவது இந்த கடனை நீங்க அடைப்பதற்கு முயற்சி பண்ணுவீங்க. கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான சில ஸ்டெப் அப்படிங்கிறது எடுப்பீங்க. சில சிச்சுவேஷன்ல பணம் சம்மந்தப்பட்ட நிதி பிரச்சனைகள் இருந்தாலும், அத சரி செய்வதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது
கண்டிப்பாக உருவாகும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோட்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமானா, உங்களுடைய சுய ஜாதகத்த முழுமையா தெரிஞ்சுக்கங்க. அதன்படி சில முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பா நல்ல பலன் அப்படிங்கிறது குடுக்குங்க. உங்க ஜாதகத்த என்கிட்ட பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா, ஜாதகத்த வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு வச்சீங்க அப்படின்னா, தெளிவான முறையில கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.